அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கோட தீர்ப்பு இப்ப சற்று முன்பதான் வந்திருக்கு. அத பத்தி சிந்திக்கலாம் வாங்க. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும்னு இந்து பக்தர்கள் கோரிக்கை விடுத்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து அது வழக்காக தொடரப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முதல் உத்தரவு பிறப்பித்தார். அது என்னவென்றால், தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் கார்த்திகை தீப திருநாளில் என்று. ஆனால் தமிழக அரசால், அறநிலையத்துறையால் அந்த உத்தரவு அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீடு செஞ்சப்பவும் திருப்பவும் GR சுவாமிநாதன் ஐயா அவர்கள், நீதிபதி அவர்கள், நீங்க இந்த உத்தரவு செல்லும், நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்று மறுபடியும் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். அதன் பின்பு 144 தடை உத்தரவு மதுரையில் மாவட்ட ஆட்சியரால் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் அவர்களால் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியவில்லை. இப்பொழுது மறுபடியும் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதாவது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டது. மேல்முறையீடு செய்யப்பட்டது தமிழக அரசின் சார்பாக. இந்த வழக்கின் தீர்ப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாகவும் அனைத்து தரப்பினரிடையும் இருந்தது. எல்லோரும் இந்த நாளுக்காக காத்து கிடந்தனர். இப்போது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் G. ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் என்ற 2 நீதி அரசர்களின் அமர்வுக்கு வந்தது விசாரணைக்கு. இதற்கு முன்பதாக இந்த தீபத்தூண், இது தீபத்தூணே இல்லை, இது ஒரு நில அளவை கல் என்று சொல்லப்பட்டது. அதுவும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட தீபத்தூண், இது தீபமேற்றுவதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. நில அளவை கல் என்பதற்கான எந்த குறியீடும் அதில் இல்லை. சிற்பங்கள் இருக்கிறது, ஹனுமன் சிலை இருக்கிறது, மற்ற சிலைகளும் அதில் நீங்கள் காண முடியும். அது போக மேல ஆன் டாப் ஆஃப் தட் பில்லர் ஆல்சோ யூ கேன் சி எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊத்துற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி விசாரணை முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த விசாரணையில தமிழக அரசு சைட்ல இருந்து PS ராமன் அப்படிங்கிற வழக்கறிஞர் அரசு தரப்புல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் மலையின் மேல் இருப்பது தீபத்தூண் இல்லை. 1920 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் இந்த தீபத்தூணை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. கோயிலின் வழக்கமான நிகழ்வுகளையும் வழிமுறைகளையும் மக்கள் முடிவு செய்ய முடியாது. அறநிலையத்துறையும் கோயில் நிர்வாகமும் தான் முடிவு செய்ய முடியும். தனிநபரின் விருப்பத்திற்காக பூஜை முறைகளையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ அர்ச்சனை முறைகளையோ மாற்ற முடியாது என்று வாதாடினார் அரசு தரப்பு வழக்கறிஞர். இதையடுத்து தான் இன்று இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், GR சுவாமிநாதன் நீதியரசர் பிறப்பித்த உத்தரவு செல்லும். இனி வரும் வருடங்களில் தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த தீபத்தூண் நில அளவை கல் என்று சொல்லுவது ஏற்க முடியாது. தர்காவிற்கு சொந்தமானது என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நிகழ்வை செய்திருக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டு இருக்கிறது. எது எப்படியானாலும் இந்த தீர்ப்பு சொல்ல வருவது என்னவென்றால், தீபத்தூணில் வரும் வருடங்களில் கார்த்திகை திருநாளில் நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதற்காக போராடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிறோம். மனம் வலிக்கும் ஒரே ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு இளைஞர் இந்த நிகழ்வுக்காக உயிரை விட்டிருக்கிறார்.
அது ஒன்று மட்டும் நிகழாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஒரு உயிரை பலி கொடுத்து விட்டோமே என்ற ஒற்றை ஏக்கம் மனதுக்குள் வழி இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் வல்ல முருகனின் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நன்றி.